எல்லாருக்கும் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க சிக்னல் ப்ரைவேட் மெசேஞ்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன லென்த் உள்ள வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓடிபிலாம் கொடுத்து நான் என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி தான் நியூ குரூப் இருக்குது, மெசேஜ் ரீட் பண்ண ஆல் ரீட் அந்த இது இருக்குது, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் எஸ்எம்எஸ் அண்ட் எஸ்எம்எஸ் இதை அந்த ஆப்பை வச்சுக்கலாமான்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டட் நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த சவுண்டு, வைப்ரேஷன், கலர்ஸு இது எல்லாமே இருக்கும். இதுவுமே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். அண்டு ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் லாக்னால் நம்ம ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கும்ல, ஒரு வாட்டி உள்ளே போகும்போது அந்த ஆப்ஷன் இதுலேயும் இருக்கும். ஸோ வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் செக்யூரிட்டி இது நான் இப்போ ஆன் பண்ணால் நான் இப்போ எடுக்கிற வீடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்க்ரீன் செக்யூரிட்டி ஆன் பண்ணுறோம்னா இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கோனிட்டோ கீபோர்டு இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணும்போது சஜஷன்ஸ் காமிக்கும் மேலே, இந்த மாதிரி ஹாய் ஹிந்தி இந்த மாதிரி காமிக்குது இல்லையா. இது பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாச்சும் பேசுகிறோம்னா அது சேவ் ஆகாது, திருப்பி நம்ம டைப் பண்ணும்போது வேறு எந்த ஆப்லேயும் அது காமிக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலோ ரிலே, ஆல்வேஸ் ரிலே கால்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக சிக்னல் சர்வர் மூலியமாக கால் பண்ணாமல் ஐபி அட்ரஸ் தெரியாமல் கால் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர்னு போட்டிருக்காங்க. பட் இது பார்த்திங்கன்னா காலோட குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, விச் எல்லாருக்கும் பிடிக்காது இந்த இது. ஸோ அது இதுக்கு நமக்கு. ஸோ அடுத்து ரீல் ரெசிப்ட் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பார்த்துட்டோம்னா டபுள் டிக் காமிக்கும். டபுள் டிக் காமிச்சு அந்த அந்த ப்ளூ டிக் வரும். இதில் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு ரீல் ரெசிப்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி வராது, ஆன் பண்ணோம்னா தான் வரும். அண்ட் டைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பும் போது டைப்பிங்னு காமிக்கும் இல்லையா, அது இதை வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அண்ட் ஜெனரேட் லிங்க் ப்ரிவ்யூ. இந்த ஜெனரேட் லிங்க் ப்ரிவ்யூனா ஒருத்தவங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் அனுப்புகிறாங்கன்னா அதை நம்ம இந்த ஆப் மூலியமாக இருந்தே பார்க்கலாம். விச் வாட்ஸ்அப்லேயே இருந்துச்சு அந்த மாதிரி, யூடியூப் ஏதாச்சும் அனுப்பிச்சோம்னா நம்ம அந்த ஆப்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பிளாக்டு யூசர்ஸ், நம்ம பிளாக் பண்ண கான்டாக்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். டிஸ்பிளே இண்டிகேட்டர்ஸ், இது சீல்டு சென்டர் விச் இஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட கான்டாக்டில் இருந்தவங்க மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஏதோ சீல்டு சென்டர்னு இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அண்டு கிரியேட்டிவ் பின் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எந்த ஃபோன்லேருந்து இது பண்ணாலும் எப்பயுமே ஒரு பின் க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கான்டாக்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்லாம் இதில் ரீஸ்டோர் பண்ணி எப்போ இன்ஸ்டால் பண்ணாலும் யூஸ் ஆகும். இந்த பின் இருந்தால் வேறு யாரும்னாலையும் ஓப்பன் பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸில் இருக்குது. அப்பியரன்ஸில் தீம்ஸ் லைட் டார்க் இருக்குது. அண்டு லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் இருக்குங்க, கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம் தமிழ் இருக்கனால. சாட்ஸ் அண்ட் மீடியா அதே மாதிரி தான், வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி தான், ஆட்டோ டவுன்லோடு அண்டு ஒய்ஃபை அதில் டவுன்லோட் பண்ணுறது அதே தான். அண்டு மெசேஜோட ஃபாண்ட் சைஸ் பார்க்குறது, இன்விடேஷன் ப்ரொமோஷனாக நம்ம ஒரு கான்டாக்டை இன்வைட் பண்ணுறோமா அந்த மெனு காமிக்க வேணாமா இல்லைன்றது. அண்டு எமோஜி, சிஸ்டம் எமோஜி வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம், நம்மளோட யூஸ் பண்ண அந்த எமோஜியை நம்ம சேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்டு என்டர் கீ அதே வாட்ஸ்அப்பில் இருக்கிறது தான், நம்ம என்டர் கீ ஆன் பண்ணோம்னா அந்த என்டர் கீ காமிக்கும், இல்லாட்டி காமிக்காது. சாட் பேக்கப்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது தான். ஆனால் என்னென்னா க்ளவுடில் ஸ்டோர் ஆகாது, நம்ம லோக்கல் ஃபைலில் ஸ்டோர் ஆகும். இது லோக்கலில் சேவ் ஆகிறனால ஓரளவு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அண்ட் தென் ஸ்டோரேஜ், நம்ம எவ்வளோக்கு மெசேஜ், ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கோம், வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கோம், விச் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி இருந்தது தான். இதில் சொல்லிருக்கு கான்வர்சேஷன் லென்த் லிமிட். நம்ம எவ்வளோ லென்த்து அனுப்பிச்சிக்கலான்றது நம்மளே இது பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் மெசேஜ் அனுப்புறதா இருக்கும். கீப் மெசேஜஸ், எவ்வளோ நாளைக்கு இந்த மெசேஜை வச்சுக்கலாம் நம்ம டிசேப்பியரிங் பண்ணாமல். ஸோ நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தாச்சு. லிங்க்டு டிவைஸு இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சப்போஸ் கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், பிசியில் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் அது. ஸோ விச் இஸ் குட். அண்டு ஹெல்ப்பு இது நம்ம அவங்களுக்கு நம்ம சஜஷன்ஸ் ஏதாச்சும் டைப் பண்ணி அனுப்பலாம். அண்ட் அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா சிக்னல் ஆஃப் பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அக்கௌண்ட் வெளியே போயிடும், திருப்பி நம்ம உள்ளே போகணும், அதுக்கு ஆன் பண்ணிக்கிட்டு. அண்ட் அட்வான்ஸ்டு பின் செட்டிங்ஸு இது பார்த்திங்கன்னா நம்ம அதிலே பார்த்தோம், ப்ரைவேஸ்லேயே பார்த்தோம், அதே தான்.
அண்டு தென் டெலிட் அக்கௌண்ட் வேறு இருந்துச்சு கீழே, வேணுன்னா டெலிட் பண்ணிக்கலாம் அவங்க அக்கௌண்ட்டை. அண்ட் டொனேட் டு சிக்னல், இவங்க வந்து டொனேஷன் மூலிமா ரன் பண்ணுற கம்பெனி. ஸோ நீங்கள் வேணும்னா டொனேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.